சோஃபியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இப்பலாம் விளையாடவே வரதில்ல. எங்க போயிட்டு இருக்கப்போ? சும்மா தான் ரகு, எனக்கும் போர் அடிக்குது. சரி வெளியில போயிட்டு பார்க்கலாம், விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்துட்டு இருந்தேன். அப்புறம் நீயே பார்த்துட்ட. ஆமா சோஃபியா, ரொம்பவே போர் அடிக்குது. ஸோ லீவும் இன்னும் கம்மி நாள் தான் இருக்கு. அப்புறம் ஜூன் மந்த்ல நம்மளுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆமா ரகு, நம்மளுக்கு ஸ்கூல் வேற ஓப்பன் பண்ண போறாங்க. இன்னைக்கு டேட் பார்த்தா அப்படின்னா 20 ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு மேலே தான் இருக்கு. அப்புறம் லீவும் முடிஞ்சிடும். ஆமா சோஃபியா, இன்னும் யாரையுமே காணோம். சித்தார்த்தை காணோம், தேவாவை காணோம். ஸோ அவங்களாம் எப்போ வருவாங்கன்னு தெரியல. ஆமா, இல்லை இப்பெல்லாம் நான் அவங்கள பார்க்கவே முடியறதில்ல. இங்கே தான் இருக்காங்களா? நான் இன்னும் ஊருக்கு இது போயிட்டாங்க, அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நானும் நினச்சிட்டேன். இல்லை இல்லை சோஃபியா, இங்கே தான் இருக்காங்க. யாருமே ஊருக்குலாம் போல. இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் விளையாண்டுட்டு இருப்போம். நீ தான் வரதே இல்லை. இன்னைக்கு தான் நானே உன்னை பார்த்தேன். ஆமா ரகு, எங்கள் அம்மா வேற வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, விளையாடக்கூடாது அப்படின்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. இன்னைக்குமே எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதனால தான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்மளும் சரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு தான் நானே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் நீயே என்னை பார்த்துட்டேன். சரி சரி சோஃபியா, இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க வராங்களா என்னன்ட்டு. சரி ரகு, பார்க்கலாம். ரகு, அங்க பாரு, 2 பேருமே வராங்க. சித்தார்த்தும் தேவாவும் வந்துட்டு இருக்காங்க பாரு. ஆமா ஆமா, வந்துட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும். ஹாய் மச்சான்ஸ். ஹாய் சோஃபியா. ஹாய் தேவா, எப்படி இருக்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நாங்களாம் நல்லா தான் இருக்கோம். நாங்கள் எல்லாம் 3 பேரும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ விளையாண்டுட்டும் இருக்கோம். எங்கே சோஃபியா, நீ தான் ஆளையே காணோம். வீட்லேயே என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல ரகு, வீட்டுல அம்மா விட மாட்டேன்ட்டாங்க. விளையாடவே எங்கேயுமே விட மாட்டேங்கிறாங்க. அதனால நானும் வீட்லயே இருந்துட்டேன். ஹாய் ஒல்லிக்குச்சி, என்னடா கரிப்பி, ரொம்ப வாய், இன்னுமே உனக்கு வாய் குறைய மாட்டேங்குது. ஸ்கூல்ல இருந்த மாதிரியே பேசிட்டு இருக்கேன். ஆமாடி ஒல்லிக்குச்சி, ஆமாடி ஒல்லிக்குச்சி, அப்படிதான் நான் பேசுவேன். ஆமா, எங்க ரொம்ப நாளா வரவே காணோம். இன்னும் ஆடிட்டு வந்துருவேன் விளையாடுறதுக்கு. பிளாக்கி, அமைதியாரு. என்னை பத்தி என்கிட்ட சீண்டாத. அப்புறம் என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஆமா ஆமா, உன்னை பத்தி ஒண்ணுமே எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? ஒரே குத்து தான், நீ எங்க போவனே தெரியாது. ஆமா பிளாக்கி, நீ அடிக்கிற வரையும் என் கையெல்லாம் பூ பறிச்சுட்டா இருக்கும். அப்பா சாமிங்களா, 2 பேரும் உங்க ஃபைட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இப்படியே ஃபைட் போயிட்டு இருந்துச்சுன்னா அப்ப நம்ம விளையாண்ட மாதிரி தான். ஆமாம், இவங்க 2 பேரும் ஆரம்பித்தாங்கன்னா நம்ம 2 பேரும் ஓடிடும் போல். சரி வாங்க, நம்ம வந்துட்டு நம்ம போய் விளையாடலாம் ஏதாவது. ஓகே தேவா, என்ன விளையாடுறதுன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன விளையாடுறதுன்னு நீங்க சொல்லுங்க. தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் சோஃபியா, என்ன ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு. நானே டிசைட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இருங்க பார்க்கலாம் என்ன விளையாடலான்ட்டு. சரி ஓகே, நம்ம ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கே விளையாடுறத விட நம்ம பீச் சைட் போகலாமா? ஆமா இல்ல தேவா, நானும் கூட அதை யோசிக்கவில்லை. ஸோ நம்ம பீச் சைட் போனோம்னா அங்கே நம்ம போய் நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம 4 பேருமே நல்லா பேசிட்டு வரலாம். ஆமாம் ஆமாம், நம்ம 4 பேர் அங்கேயே போகலாம். ஸோ இங்கேயே டெய்லி விளையாண்டு போர் அடிக்குது எனக்கும். ஆமாம், இல்லைனா மட்டும் பிளாக்கிக்கு அப்படியே இது பண்ண மாதிரி தான். எங்கன்னா நீ வந்துட்டு போர் அடிக்கல அப்படின்னு சொல்கிற. எல்லா இடத்துலையும் போய் விளையாடக்குள்ள போர் அடிக்குதுன்னு சொல்கிற பிளாக்கி நீ. பள்ளிக்குச்சி, வாயை மூடிக்கோ, அப்புறமேட்டு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சரி சரி வாங்க, நம்ம பீச்சுக்கு போகலாம். சரி வாங்க போகலாம், கிளம்புங்க. பிளாக்கி, அங்க நின்னுட்டு யாரை பார்த்துட்டு இருக்கேன்? நாங்க எல்லாம் இங்க வந்துட்டோம், நீ அங்க யாரை பார்த்துட்டு இருக்க? ஆமா ஆமா, அங்க நான் யாரை பார்க்குறேன்? நான் சும்மா சுத்தி முத்தி பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கேன். ஒல்லிக்குச்சி, உன்னை அப்படியே குத்துன்னு வச்சுக்கோங்க. யார் இருக்காங்க நான் வேற பார்க்கறதுக்கு? ஓஹோ, சரிங்க சரிங்க. அங்க யாரோ நான் பொண்ணு இருக்கா, சைட் அடிச்சுட்டு இருக்கியோன்னு நினைச்சிட்டேன். ஆமா ஆமா, நான் சைட் அடிச்சா உனக்கு என்ன பண்ணுது? போட கருவாயா, உன்னை பார்த்து எனக்கு என்ன வரப்போகுது? நீ அறிய பண்ணு. 2 பேரும் அங்க பேசி முடிச்சிட்டீங்க, கொஞ்சம் இங்க வரீங்களா? வரண்டா மச்சான், இங்க ஒருத்தி வேற அங்க யாரை பார்க்குறேன் இங்க யாரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்ணிருக்கா. சரி வாங்க, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம போய் தண்ணியில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே சோஃபியா, வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் போய் விளையாடலாம். சரி வாங்க போகலாம். ஜாலி ஜாலி, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அப்படிலாம்
ஹாப்பியாகவும் இருக்கு, ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு. ஆமாண்டா, ரொம்ப ஜாலியாகவே இருக்குல்ல இன்னைக்கு. ஆமாடா, நம்ம வந்துட்டு இப்போ ஜூன் பிறந்துச்சுன்னா 10th வேற போக போகிறோம். இப்போ 9th வரையும் ஓகே, நம்ம இவ்வளோ ஜாலியாக இருந்துட்டோம். 10th போய் என்ன பண்ண போகிறோம்னே தெரியல. அட ஆமாம்ல, எனக்கு அதே தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, என்ன பண்ண போகிறோம்னே தெரியல. ஆமாண்டா மச்சான், இப்போ 9th வரையும் நம்ம வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களாட்ட விளையாண்டாச்சு, எதுவுமே படிக்கல. இப்போ 10th போய் என்ன பண்ண போகிறோமோ தெரில. டேய், இப்போ போய் இதெல்லாம் பேசணுமாடா? ஃபஸ்ட்டு விளையாடுங்கடா, அதுக்கப்புறம் நம்ம 10th போகிறத பற்றிலாம் பேசலாம். அவனுக்கு என்ன எப்படினாலும் அவன் வந்து படிக்க போகிறதில்ல, அதனால் வந்து இப்பயே இதை பற்றி ஏன் ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறான். படிக்கிறத பற்றி கொஞ்சம் கூட இந்த கருவான் எனக்கு வந்துட்டு ஒரு இதே கிடையாது. உள்ளுக்குச்சி வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியே தண்ணியில் முழுக்கி எடுத்துருவேன். ஒழுங்கா வேலையை பாரு. போடா பிளாக்கி, என் வேலையை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், நீ உன் வேலையை பாரு. அப்பா சாமி, 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, என்னால் முடியாது. வாங்க நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம். ஐயோ, இந்த மாதிரி நம்ம லஞ்ச் டைமில் தான் 4 மெம்பர்ஸ் உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஆமாம் ரகு, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த லீவ்லாம் எப்படி போச்சு? யார் யாரெல்லாம் வீட்டில் எப்படி அம்மாட்ட அடி வாங்குனீங்க? அதுக்கப்புறம் என்னெல்லாம் விளையாண்டீங்கன்னு விட்டுட்டு? ஆமாம் விளக்கு மாத்துக்குச்சி, ஒன்று வேற விட்டுட்டு நாங்கள் வேற விளையாண்டோம். நீ வேற என்ன, எங்கள் வீட்டிலேருந்து தப்பிச்சு எங்கள் அம்மாட்ட அடி உதையும் வாங்கிட்டு இப்படி விளையாட வந்துட்டு இருக்கிறேன். படிக்கிறதும் இல்லை, விளையாட மட்டும் அனுப்புறதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் அடிச்சுட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுறது, அது தப்பிச்சு இல்லை வந்து நானே இப்போ உங்கள் கூட உட்காந்துட்டு இருக்கேன். இவன் இப்படிதான் சோஃபியா, டெய்லியும் அவங்க அம்மாட்ட அடி வாங்குவான். இப்படியே தான் எங்களோட வந்து விளையாடிட்டு இருப்பான். திருப்பி இப்போ ஈவினிங் போனோம்னா எங்கள் அம்மாட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்போ செம்ம ஜாலியெல்லாம் உங்கள் வீட்டில் இருந்திருக்கும். அப்போலாம் இன்னைக்கு நான் ஈவினிங் நான் கூட உங்கள் வீட்டுக்கு நான் வந்துடுறேன், சரியா பிளாக்கி? ஆமாம் உள்ளிக்குச்சி, வா வா வந்து பாரு. நான் அடி வாங்குறது தானே உனக்கு பார்க்குறது ஆசை, சரி வா, உன் ஆசையாக கெடுப்பானு. அப்போ சரி பிளாக்கி, என்னோட ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நீ அடி வாங்குறத பார்த்து இன்னும் நான் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ அதனால் நான் உங்களை அன்னைக்கு வரேன். ஆமாம், ஏன் இப்படி 2 பேருமே சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் இப்படியே தான், ஸ்கூல்லேருந்து இப்பயும் இங்கே தான் அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க. அது வேண்டாம் மச்சான், இவன் என் கூட சண்டை போடுறதா இருந்தால் தான் இவன் வந்து என் கூட பேசுகிறான். இல்லைன்னா அவள் பேச்ச ஆரம்பித்தாவே என்கிட்ட சண்டை தான் போடுவாள். ஏன் இப்படி பண்ணுறானே எனக்கு தெரியல, ஆனால் எங்கள் 2 பேத்துக்கும் அதுவே செட் ஆயிடுச்சு. ஓ அப்படிங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. மோதல்ல தான் காதலும் ஏற்படும் எனக்கும் தெரியும். தேவா, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, கம்முன்னு இருந்துக்கும். ஸோ நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது, அதனால 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆமாண்டா மச்சான், இதனாலே தான் எனக்கும் சண்டை வரும். நாங்கள் 2 பேருமே சண்டை போடுறதுனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவள் வந்து என்கிட்ட சின்ன வயசுலேருந்தே அப்படி தான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரையுமே என்னை பார்த்தாலே வந்துட்டு சண்டை போடுறது இப்படியே தான் போயிட்டுருக்கோம். சரி சரி சித்தார்த், சரி ஓகே. இந்த மாதிரி சண்டை போடாமல் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, ஓகேங்களா? போடா தேவா, நீ வேற, இவங்கிட்ட யாருப்பா ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது? கொஞ்சம் ஃபைட்டிங்கும் நல்லா தான் இருக்கு. தேவா நீ வேற, இவங்க 2 பேத்துக்கு அட்வைஸ் பண்ணி நீ நடுவில் மாட்டி நீங்களாம் ஃபைட் பண்ணிக்காதீங்க. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபன்னு, இது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.